கவிதா சிஸ்டர், என்ன இந்த பக்கம் சரவணம்பேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். 38 லட்ச ரூபா பட்ஜெட்ல இடத்தோட வீடே கொடுத்துட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் சரவணம்பேட்டில் 38 லட்சத்துக்கு இடத்தோட வீடா? என்னங்க ஏதாவது டெகில் விடுறீங்களா? என்ன பிரதர், நீங்களே இப்படி கேட்டா எப்படி? எஸ்என்எஸ் அகாடமி, டான் பாஸ்கோ, இதே சரவணம்பேட்டி ஏரியால பக்கத்திலே தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. வாங்க. விஜி ப்ரோமோட்டர்ஸ் கூட புது லே அவுட், ஒரு 5 ஏக்கருங்க, 102 பிளாட்ஸுங்க. மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இன்னைக்கு ஒரு லைவ்லிஹுட்க்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்க ரொட்டீன் லைஃப் போல லீட் ஆகுறதுக்கு என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணுமோ எல்லாமே டெவலப் பண்ணிருப்போம். ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல எஜுகேஷனல் ஹப், ஐடி ஹப், கிராண்டா என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்குங்க. சைட்டோட அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் 30 ஃபீட் 33 ஃபீட்ல வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. ஈவன் உங்களுக்கு ஃபுல்லா செக்யூர்டான காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வாட்டர், இபி, ட்ரைனேஜ் என்னென்ன வேணுமோ கவா பண்ணிருக்கு. ஈவன் யூஜிடிக்கு ப்ராப்பரா இப்ப டாக்ஸ் பே பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி இங்க இருக்குங்க. இபியுமே வந்து சைட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தாச்சு. தாராளமா நம்ம நாளைக்கு வீடு கட்டதான் பண்ணிக்கணும். ஆமாங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்குன்னு தனியா பெரிய ஏரியா கொடுத்துருக்கோம். அதுலயே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துருதுங்க. ஷட்டில் கோர்ட் கொடுத்துறோம். ஃபங்க்ஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் தனியா உங்களுக்கு ஒரு ஆடிட்டோரியமும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம சைடுல இருக்கிற பீப்புள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நானே ஒரு இடத்துல போய் லேண்டோ வீடோ வாங்க போறேன் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருந்து நியர்பைல என்னென்ன லேண்ட்மார்க், சே எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தான் வாங்குவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் நியர்பை லேண்ட்மார்க்ஸ் என்னன்னு நம்ம மக்களுக்கு சொல்லுங்களேன். லேண்ட்மார்க் நீங்க ரொம்ப தூரத்துல தேட வேண்டாம். அப்படியே அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது வேலம்மாள் போதி கேம்பஸ்ங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டான் பாஸ்கோ இருக்குங்க, மான்செஸ்டர் ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல எஸ்என்எஸ் அகாடமி இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கறது இல்ல, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சரவணம்பட்டி அப்படிங்கறதே ஒரு நேம் வந்து ஐடி ஹப் அப்படின்னா, இன்னொரு நேம் வந்து நீங்க தாராளமா எஜுகேஷனல் ஹப்பா வச்சுக்கலாங்க. அவ்வளோ ஸ்கூல் காலேஜஸ் நிறைஞ்ச இடம் தான். எஸ்என்எஸ் அகாடமிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் இருக்கு, கேசிடி குமரகுரு காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கரா காலேஜ் இருக்கு. குறைஞ்சது ஒரு 20 ஸ்கூல் காலேஜஸ் உங்களுக்கு அதுலயே மேப்பிங் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். கேசிடி ஐடி பார்க் இருக்கு, காக்னிசன்ட் இருக்கு, சில்சஸ் இருக்கு. எல்லா விதமான அந்த ஐடி கம்பெனிஸும் ஒரே இடத்துல ஒரு ஐடி காரிடார் அப்படின்னா அது கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி தான். இன்னைக்கு வந்து நீங்க நைட்டும் பகலுமா ஒரு பிஸியாவே தூங்கா நகர் மாதிரி இருக்கிற ஏரியா கோயம்புத்தூர்க்குலான்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி தாங்க. அதுவும் இந்த ரோடு இருக்குங்களா, எப்பவுமே பிஸியா இருக்கும், பரபரப்பாவே இருந்துட்டு இருக்கும். மெயினா நான் சொல்றது அன்டைம்ல கூட, நைட்ல கூட. ஒரு மல்டிநேஷனல் பிராண்டிங்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ், சூப்பர் மார்க்கெட் வேணும்னாலும் சரி, எக்கச்சக்கமான சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. எதுக்குமே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நீங்க டிராவல் பண்ண வேண்டியது இல்ல. ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரமே ரீச் ஆகலாம். வித்தின் ஒரு 7 மினிட்ஸ் தான். உங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஏரியாங்க. ஏன்னா நீங்க வந்து வீடு வாங்குறீங்க இல்ல இடம் வாங்குறீங்கும் போது கண்டிப்பா இங்க என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நான் எங்க போகணும், என்னதான் இன்னைக்கு 2 வீலர் கார் இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எதிர்பார்ப்பாங்க. இதுவுமே வந்து ரெகுலரா உங்களுக்கு பஸ் போயிட்டு வரக்கூடிய மெயின் ரோடுங்க. பஸ் ஸ்டாப்பும் பக்கத்திலேயே இருக்கு. இப்படி போனீங்கன்னா நீங்க துடிலூர் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இப்படி போனீங்கன்னா சரவணம்பட்டி. அப்படிங்கும் போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனும் பிரச்சனையே இல்லைங்க. இப்ப எப்படி ஒரு ரொட்டீன் லைஃப் வந்து ஒரு ஃபார்மலா எப்பவும் போல எந்த ப்ராப்ளமும் இல்லாம போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி இங்க நீங்க வீடு கட்டினாலுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்மூத்தான லைஃப் இருக்கும். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, எஜுகேஷனல் ஹப், ஐடி ஹப், வேலை என்ன சொல்றதுனே தெரியல பிரதர். புரியுது. நம்மளோட ப்ராஜெக்ட்ல பெர் சென்ட் என்ன ரேட், நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன்கள் என்னென்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. சரவணம்பட்டி அப்படிங்கறதே வந்து கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பிளேஸ்ங்க. இங்க எனக்குன்னு ஒரு சொத்து இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தான். பிரைஸ்ன்னு நீங்க சரவணம்பட்டி ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், எங்க போனாலுமே ஈவன் ஒரு ரீசேல் சைட்டா இருந்தா கூட குறைஞ்சது சென்ட் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போய் ரீசேலுக்கே அந்த பட்ஜெட் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா லாஸ்டா நம்ம பேசினதே வந்து 22க்கு கம்மியே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த ஒரு ட்ரீம் பிளேஸ் எல்லாருக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கு கூட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரைஸ் இப்ப ஸ்டார்டிங் பெர்சென்ட் 17 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 17ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரோடையும் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதனால நம்ம வந்து இந்த டிடிசிபி சைட் அப்படிங்கிறதுனால லோன் ஆப்ஷன் நீங்க போய்க்கலாம். அப் டு 70% வரைக்குமே லேண்டுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்குறேன் வீடாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப் டு 90% வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடாவும் கட்டியும் கொடுப்பீங்க சிஸ்டர்? வீடாவும் நம்ம கட்டி கொடுத்தோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1 BHK என்ன பட்ஜெட்ல உங்களால பண்ண முடியும், 2 BHK என்ன பட்ஜெட்ல பண்ண முடியும் சொல்லுங்களேன். ஒரு சிங்கிள் BHK அபார்ட்மெண்ட்னு நீங்க போயிட்டா கூட ஈவன் ஒரு 65 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கம்மியில இங்க கிடையாதுங்க. ஆனா நம்ம ஒரு தனி வீடு இடத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா 38 லட்சம் ரூபாயிலேயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது போக சரி கொஞ்சம் 2 BHK நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 48 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே நம்ம இடத்தோட தனி வீடுங்க
சரவணம்பட்டி சென்டர் ஆஃப் ஏரியா, நல்ல ஃபேமஸான ஸ்கூல் காலேஜ் இருக்கக்கூடிய ஏரியால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம ஓப்பன் சேலஞ்சே சொல்லலாம். ஏன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில 48 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHKங்கிறது நம்ம ரொம்பவுமே இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா நம்மளோட ப்ராஜெக்ட்ல பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஏன்னா எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வரட்டும், சரவணம்பட்டி சரௌண்டிங்ஸ்குள்ள 38 லட்சம் ரூபாயில வீடு அப்படிங்கறதே சாத்தியமில்லாத விஷயம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா நடுத்தர மக்களுக்கு கூட இந்த மாதிரி நல்ல ஒரு பிரீமியமான ஒரு இடம், அங்க அவங்களோட ஓன் ஹவுஸ் அப்படிங்கிற ட்ரீமை நம்ம நனவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த சைட்டே பிரிச்சதுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸும் நம்மளால கொடுக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ மணி நேரம் இவ்வளோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு மக்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சிஸ்டர்? கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள வெளியில இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சரவணம்பட்டிலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ ட்ரீம் பிளேஸுங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டைமும் வருவாங்க, பிரைஸ் விசாரிப்பாங்க, ஏரியா லொகேஷன் பார்ப்பாங்க. பட் ஒன்று அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வராது, இல்லையா அவங்க எதிர்பார்த்த வசதி இருக்காது. பட் நம்ம சைட்ல எதையுமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. அடிப்படை வசதி வேணுமா இருக்கு, அத்தியாவசிய தேவை அத்தனையுமே இருக்கு. முக்கியமா நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜ், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கக்கூடிய மெயின் ஏரியாங்க. இட்ஸ் அ ட்ரீம் பிளேஸ். யாரா இருந்தாலும் இன்னைக்கு சரவணம்பட்டி லொக்கேஷன்ல ஒரு சென்ட் 17 லட்சம் ரூபாய்க்கு அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத விஷயம். முக்கியமா 38 லட்சம் ரூபாயில இடத்தோட தனி வீடு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்பே இல்லைங்க. நான் ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க கோயம்புத்தூருக்குள்ள யாருனாலுமே ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 38-40 பட்ஜெட்ல வீடு கேட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல அது பாசிபிளே கிடையாதுங்க. அதை பாசிபிளா கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல ப்ரீமியம் லொக்கேஷன்ல, அதாவது பிரைம் லொக்கேஷன்ல எல்லா வசதியோட கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான கரெக்ட் டைம், கரெக்ட் பிளேஸுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 38 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, நீங்கள் நேரில் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சைட்டை பார்க்கணுமா, கவலைப்படாதீங்க. என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைரெக்டாக விசிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.